ಕಲಿಸಿದನಿಯಾಗಿ ಸಾಲು ಸಾಲಾಗಿ ಮನೆ ಇಟ್ಟು ಎಲೆ ಹಾಕಿ ಸಾಲು ಸಾಲಾಗಿ ಮನೆ ಇಟ್ಟು ಎಲೆ ಹಾಕಿ ರಂಗೋಲಿ ಕೊಲವಿಯ ಎಲೆದುತ ನಿಂತ ರಂಗೋಲಿ ಕೊಲವಿಯ ಎಲೆದುತ ನಿಂತ ಎಂಜಲವನೇ ಬಲೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೇ ಬಲೆದ ಎನ್ನ ಕೆಲಸ ಆಯ್ತೆಂದ ಇನ್ನಕ್ಕೆ ಕಡೆರೆಂದ ಎನ್ನ ಕೆಲಸ ಆಯ್ತೆಂದ ಇನ್ನಕ್ಕೆ ಕಡೆನೆಂದ ಇನ್ನೊಂದು ಪಂಕ್ತಿಯ ಕೂಡ ಹೇಳೆಂದ ಇನ್ನೊಂದು ಪಂಕ್ತಿಯ ಕೂಡ ಹೇಳೆಂದ ತನ್ನ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನು ತನ್ನ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನು ಪುಣ್ಯಾತ್ಮರುಂಡೆಲೆ ಗಳನ್ನು ತೆಗೆದು ನಿಂತ ಪುಣ್ಯಾತ್ಮರುಂಡೆಲೆ ಗಳನ್ನು ತೆಗೆದು ನಿಂತ ಎಂಜಲವನೇ ಬಲೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೇ ಬಲೆದ ರಾಜಿಸುವ ರಂಜಿಸುವ ರಾಜಸೂಯ ಯಾಗದಲ್ಲಿ ರಾಜಿಸುವ ರಂಜಿಸುವ ರಾಜಸೂಯ ಯಾಗದಲ್ಲಿ ಎಂಜಲವನೇ ಬಲೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೇ ಬಲೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೇ ಬಲೆದ ಕೋಟಿ ಪ್ರಮಾಣ ನಾಯಕ ಶ್ರೀಮದ್ ರಾಘವೇಂದ್ರ ತೀರ್ಥ ಗುರುವಂತರ ವ್ಯಾಸರಾಜ ಗುರುವಂತರ ಶ್ರೀಪಾದ ರಾಜ ಗುರುವಂತರ ಹಯವದನ ರವಿಡ ಗೋಪಿನಾಥ ಸ್ವಾಮಿನ್ನ ಪಂಚಾಂಗ ಪ್ರಿಯ ಪಂಚಾಂಗ ಸೇವಧಾರಯ ಇದೇ ದರ್ಶನಮಾಪ್ನೋತಿ ವಾರಾದ ಐಶ್ವರ್ಧನಂ ನಕ್ಷತ್ರಾಧರತೆ ಪಾಪಂ ಯೋಗಾತ್ ರೋಗ ನಿವಾರಣಂ ಕರಣಾತ್ಕಾರಿ ಸಿದ್ಧಿಸ್ಯ ಪಂಚಾಂಗ ಮನೋತ್ವಂ ಪಂಚಾಂಗಂ ಪಠತೆ ನಿತ್ಯಂ ಶ್ರೋತುಮಿಚ್ಛತಿ ನರಾಂ ಸುಸ್ಥೆ ದೇವದೇವೋತ್ತಮ ದೇವತಾ ಸಾರ್ವಭೌಮ ಅಖಿಲಾಂಡ ಕೋಟಿ ಪ್ರಮಾಣ ನಾಯಕ ಶ್ರೀಮದ್ ರಾಘವೇಂದ್ರ ತೀರ್ಥ ಗುರುವಂತರ ವ್ಯಾಸರಾಜ ಗುರುವಂತರ ಶ್ರೀಪಾದ ರಾಜ ಗುರುವಂತರ ಹಯೋಧನ ರಂಗಣ ಗೋಪಿನಾಥ ಸ್ವಾಮಿನ್ನ ಪುರಾಣ ಪ್ರಿಯ ಪುರಾಣ ಸೇವಧಾರಯ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगताम् अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणार्थे गोपिका जीवन स्मरणं गोविन्दा गोविन्दा जानकी कान्त स्मरणं जय जय राम नमः पार्वतीपते हर हर महादेव आंजनेय स्वामी की जय सद्गुरु स्वामी की जय नाளை பரம மங்களகரமான அக்ஷய திருத்தியா அக்ஷய திருத்தியான க்ஷயம் என்றால் அழியுறது அக்ஷயம் என்றால் அழியாதது நம்ம லோகத்துல எந்த பொருள் வாங்கினா கூட க்ஷயம் அழிஞ்சிடும் ஏன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கோ எக்ஸ்பைரி டேட் இருக்கல்ல எல்லா பொருளும் க்ஷயம் அழியக்கூடியது அழியாதது அக்ஷயம் இந்த அக்ஷய திருத்தியை தான் கிருதயுகத்தில் ஒரு கல்பத்திலே இந்த வைசாக மாச சுக்லபட்ச அக்ஷய திருத்தினால் யுகமே ஆரம்பிச்சது பிரம்மதேவர் லோகத்தை சிருஷ்டியா ஆரம்பிச்சார் தெரிந்தது அதே மாதிரி பஞ்சபாண்டவர்களுக்கு திரௌபதி துஷ்டாதன் துகிலூரும் பொழுது சுவாமி ஸ்ரீகிருஷ்ணர் அக்ஷயம் சொன்னார் துவாரகையில் உட்காந்து படகு அக்ஷயமா சுரந்தது அதே மாதிரி பஞ்சபாண்டவாள் 13 வருஷம் 12 வருஷம் வனவாசம் வருது அஜ்ஞாசம் போகும்போது சூரிய பகவானால் அக்ஷய பாத்திரம் கொடுக்கப்பட்டது அதுவும் அந்த புண்ணியமா அக்ஷய திருத்தியா நமக்கு என்ன வேணும்னா அக்ஷய திருத்திய நாள் ராகவேந்திர சுவாமி சேனத்தில் அக்ஷயமா பக்தி வேணும் நமக்கு க்ஷயம் அழியக்கூடியது அழியாத பக்தி வேணும் நமக்கு அதே மாதிரி சத்சங்கம் ராகவேந்திர சுவாமி கண்டால் அழியாத சத்சங்கம் கிடைக்கிறோம் அப்படி அக்ஷய திருத்தியா எல்லாம் பூஜை பண்ணணும்னா
தங்க வெள்ளி வாங்குறது எந்த புராணம் எந்த சாஸ்திரத்தையும் யாரும் ரிஷிகள் சொல்லவே இல்லை. அது எப்படி ஒன்றும் தெரியல. நமக்கு இப்ப என்ன வேணும்னா ஓசூர்ல அட்சயமா ஜலம் வேணும். அதனால எல்லாரும் நாளைக்கு காலையில ஒரு சின்ன பாத்திரத்துல ஒரு சின்ன சொம்புலையோ வெள்ளி சொம்புலையோ பாத்திரம் ஏதோ ஒரு பாத்திரத்தை சுவாமி முன்னால வச்சு பூஜை பண்ணி, சுவாமி அட்சயமா ஜலம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும், எல்லா ஜீவகோட்டிகளுக்கும் 2 கால் பிராணி 4 கால் பிராணி எல்லாருக்கும் அட்சயமா ஜலம் கிடைக்கும் நாளைக்கு பிரார்த்தனை பண்ணலாம். பகவான் கிட்ட பிரார்த்தனை, அட்சயமா எனக்கு பக்தி வேணும், அட்சயமா எனக்கு குரு பக்தி வேணும், அட்சயமா சத்சங்கம் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாம் உள்ள மன்றாடு ராகவேந்திர சுவாமி அவ்வியாஜ கண்ணியால் கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் நாம ராகவேந்திர சுவாமி சரித்திரம் மகிமைகளை பார்த்து வந்திருக்கோம். இன்னைக்கு ராகவேந்திர சுவாமி அவ்வியாஜ கிருப்பையால் வால்மீகி ராமாயண கதாசிரவணம் பண்ணணும் சுவாமியோட ஆக்ஞை. அதனால இன்னைக்கு நம்ம சரித்திரத்தை ஆரம்பிக்கலாம். லோகத்துல 4 விதமான சிருஷ்டி இருக்கு. உத்பீஜம், அண்டஜம், ஸ்வேதஜம், ஜராயுஜம். உத்பீஜம்னா பூமியில விதை போடுறோமே, அந்த பூமியை பிளந்துட்டு வரக்கூடிய ஜீவர்கள். இப்போ செடி கொடிகள்லாம் இருக்கல்ல, அது பூமியில பிளந்துட்டு வருது, அதுக்கு பேர் உத்பீஜம் பேர். அடுத்து அண்டஜம். அண்டஜம்னா முட்டையிலிருந்து வெளிவருது. கோழி பறவைகள் எல்லாம் முட்டையிலிருந்து வெளிவருதுல, அந்த ஒரு ஜீவராசிக்கு அண்டஜம் பேர். உத்பீஜம், அண்டஜம், ஸ்வேதஜம். ஸ்வேதஜம் நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா, நம்ம வேர்வையில் வரக்கூடிய ஜீவராசி ஸ்வேதஜம் பேர். அடுத்து ஜராயுஜம். ஜராயுஜம்னா கர்ப்பத்திலிருந்து வெளியே வருது. ஆடு மாடு பசுமாடு ஜீவக்கோட்டைகள் நாம வெளியே வருது. இந்த மாதிரி 4 வகையான ஜீவராசிகள் இருக்கு உலகத்துல. எப்படி கணக்கு போட்டா இந்த 4 பாட்டுக்குள்ளார வந்துடும். இந்த மாதிரி 84 லட்சம் வகையான ஜீவக்கோட்டைகள் ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் சொல்லியிருக்கார். சோ அந்த 84 லட்சம் ஜீவ வகையில் யார் சிரேஷ்டமானது ஆதிசங்கர பகவத்பாத் சொல்றார், ஜந்து நாம் நரஜன்மம் துர்லபம். எத்தனையோ ஜீவக்கோட்டைகள் இருப்பா, ஆனா உயர்ந்தது என்ன, ஜந்து நாம் நரஜன்மம், மனித துர்லபமானது. ஏன் மனித ஜென்மம் துர்லபமானது? ஆடு மாடு பசுமாடும் கண்குட்டி குழந்தைகளுக்கு போடுது, அதுக்கும் பசிக்கு சாப்பிடுறது. மனுஷாலும் பசிக்கு சாப்பிடுறாங்க, நமக்கும் பிராணி உற்பத்தி எல்லாம் பண்றோம். என்ன நமக்கும் அதுக்கு வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம், ஒரு பசுமாடு போய் பக்கத்துல தோட்டத்துல போய் புல் மேயுது. அந்த தோட்டத்து ஓனரை அடிச்சு விரட்டுறான் பசுமாடு. அடுத்த நாள் திரும்பி காலை அதே 10 மணிக்கு திரும்பி அதே தோட்டத்துல போய் புல் மேய போகுது. ஏன்னா அந்த பசுமாடுக்கு 6வது அறிவு. நேத்து நாம போனோம், நம்மள அடிச்சாங்க, அதனால நம்ம போகக்கூடாது. இன்னைக்கு விசக்ஞா ஞானம், பகுத்தறிவு, இது நல்லது கெட்டது பகுத்தறிவு பசுமாடு கிடையாது. அதனால அது திரும்பியும் போகுது. ஆனா மனுஷாளுக்கு என்ன கொடுத்திருக்காரு பகவான், எது நல்லது எது கெட்டது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு அறிவு கொடுத்திருக்காரு. அதனால ஜந்து நாம் நரஜன்மம் துர்லபம். அதுல அடுத்து என்ன சொல்றார், அந்த மனுஷனா பிறந்துட்டா துர்லபமா, மனுஷத்துவம் முமுக்ஷத்துவம் மகாபுருஷ சம்சயா. அதாவது மனுஷனா பிறந்துட்டா மனிதத்தன்மை இருக்கணும். பேப்பர்லயே பார்த்தா கோரமா தெரியுதுல்ல, எத்தனை பேர் மனுஷாலும் சாப்பிடுற மாதிரி தவறுகள் செய்யறாங்க. மனுஷத்துவம். அடுத்து முமுக்ஷத்துவம், நான் கடவுளை அடையணும், எதுக்காக நான் பிறந்தேன், என்னை யார் படைக்க வைத்தா, அந்த முமுக்ஷத்துவம். மகாபுருஷ சம்சயா, சத்சங்கம் கிடைக்கணும், சாதுக்களோட சங்கம் கிடைக்கணும். துர்லபம் திரைமே வருது. அப்பா மனுஷனா பிறந்துடலாம், ஆனா இந்த 3 துர்லபம்னு ஆதிசங்கர் பாபு விவேக சூடாமணி சொல்றார். மனுஷத்துவம் முமுக்ஷத்துவம் மகாபுருஷ சம்சயாத்து. அதனால ஒரு மனுஷனுடைய கர்மா என்ன, அவன் எப்படி வாழணும்னா எது நல்லது எது கெட்டது அவனுக்கு பகவான் புத்தி கொடுத்துருக்க, அது பிரகாரம் வாழணும். இப்போ ஒரு மிக்சி வாங்குறோம், மிக்சி வாங்கினவர் என்ன கொடுத்துருக்க மேனுவல்ல, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அது மிக்சி எடுத்து மிக்சி 2 வீலர் என்னவாது பொருள் வாங்குங்க, குக்கர் வாங்கினா என்ன போட்டு உள்ளார டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். டூஸ் இதெல்லாம் பண்ணு, டோன்ட் பண்ணாத. இப்படி நீ மிக்சிய இந்த ஸ்பீட்ல வச்சு இந்த மாதிரி இவ்வளவு குவான்டிட்டிக்கு பதார்த்தம் போட்டா மிக்சி இவ்வளவு நாள் லைஃப் நல்லா வரும். வேற விதமா பண்ணா மிக்சி கெட்டு போயிடும். சோ ஒரு ஜடவஸ்து வாங்கினாலே அதுக்கு இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணா கெட்டு போகும், இப்படி பண்ணா நீடித்து லைஃப் இருக்கு. அப்ப மனுஷாளுக்கு நமக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கல்ல, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸா வேதங்கள். வேதம் என்ன அர்த்தம் என்ன, வேதம்னா அறிவு, நாலெட்ஜ். வேதம் நமக்கு தேவையில்லாத இல்ல, வேதம்னா அறிவு, நாலெட்ஜ். அந்த வேதத்துல என்ன சொல்லிருக்கு, மனிதன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணா லாங் லைஃப் சுகமா இருப்பான், என்ன பண்ண தப்பா போவான்றது வேதங்கள். பொதுவா முன்ன காலத்துல ரேடியோல எல்லாம் என்ன பண்ணுவாங்க,
ஒரு உப்புமா பண்றதுன்னா சொல்லுவாங்க ரவை வறுக்கணும், தண்ணி போடணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் என்ன இருக்கு, டிவியில எல்லாம் டெமோ உப்புமா பண்ணணும். முதல்ல அவனே ஸ்டவ் பற்ற வைக்கிறான், வானலி வைக்கிறான், எல்லாம் கண்ணில் பார்க்குறான். ஸோ நமக்கு கிராஸ்பிங் பவர் நல்லா இருக்கு. ஸோ கேட்கறத விட கிராஸ்பிங் பவர் பார்த்தா நல்லா தெரியுது. பகவான் என்ன பண்ண வேதங்களை சொல்லியிருக்கார், சத்தியம் வதா, சத்தியத்தை பேசு, தர்மம் சரா, தர்மத்தை பேசாத, சரான நடந்து காட்டு, சத்தியம் வதா தர்மம் பிரகாரம் நட, சத்தியம் வதா தர்மம் சரா, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவான்னு வேதங்கள் சொல்லு. சரி, எவ்வளவுதான் சொன்னா கூட டெமோ பண்ணி காட்டினா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால மகாவிஷ்ணு பார்த்தா நம்ம தசாவதாரம் எந்த அவதாரங்கள்லாம் எடுத்தோம், சாதுக்களுக்கு சொன்னோம், கேட்டு நாமளே நடந்து காட்டுவோம், இந்த சத்தியம் தர்மம் நாமளே நடந்து காட்டுவோம்னு சுவாமி ராமாவதாரம் பண்ணார். ராமாயணம் என்னாலே ராம அயனம், ராமர் சென்ற பாதை, இது தர்மமான பாதை, எப்படி வாழணும் சொல்றது அந்த ராமாயணம். பாரதத்தில் எத்தனை ராமாயணம் இருக்குன்னா அநேக விதமான ராமாயணத்தை நம்ம மூலம் வந்து வால்மீகி ராமாயணம், வடதேசத்துல துளசி ராமாயணம் இருக்கு, தமிழ்நாட்டில் கம்ப ராமாயணம் இருக்கு, கேரளால மலையாளத்தில் எழுத்தச்சான் ராமாயணம் இருக்கு, தெலுங்குல ரங்கநாத ராமாயணம், மொல்லா ராமாயணம், அந்த மாதிரி அநேக ராமாயணங்கள் இருக்கு. வால்மீகி ராமாயணம் பேஸ் பண்ணி எல்லாரும் எழுதியிருக்காங்க மகான்கள். இந்த ராமாயண கதை எப்படி வந்தது, அது எப்படி அதோடைய சாராம்சம் பார்ப்போம். ராமாயணம் வந்து என்ன ராமாயணத்தில் இருக்குன்னா, மாத்ரு பக்தி, பித்ருவாக்கிய பரிபாலனம், பிராத்ரு ஸ்நேகம், அப்பா கிட்ட எப்படி அப்பாவோட வாக்கு காப்பாற்றுறது, அம்மா கிட்ட எப்படி பக்தியா இருக்கு, சகோதரர்கிட்ட எப்படி வாழ்றது, எதிரிகளா இருந்தாலும் எப்படி நடந்துக்கிறது, குரு பக்தி எப்படி நாம நடந்தா தர்மமானது காட்டுதான் ராமாயணம். வேற ஒண்ணும் கிடையாது. ராமாயணம் நம்முடைய கைடு, நாம் எப்படி வாழணும். ஏற்கனவே வேதம் சொன்னோமே, ஸோ வேதத்தை எல்லாம் படிக்க முடியும், எல்லாரும் வேதத்தை படிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதனால்தான் வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதி சாதாசித் சாட்சாத் ராமாயணாத்மனஹ வேத வேத்யே பரே பும்சி. அந்த வேதத்துல என்ன இருக்கோ அந்த வேத சாரமான பகவான் வேத வேத்யே பரே பும்சி தாசே தசரதாத்மஜா, தசரனுடைய புத்திராக அந்த மகாவிஷ்ணு பிறந்துட்டார். வேத பிராச்சேதி சாதாசித். இதை வால்மீகி மகர்ஷி வந்து அந்த வால்மீகி ராமாயணத்தை கிரந்தோ வேதங்கள் படிக்கல, எங்களை படிக்க முடியலன்னா பரவாயில்லப்பா, ராமாயணத்தை சிரவணம் பண்ணு, ராமாயணத்தை படி, இல்ல ராமாயணத்தை தானம் பண்ணு. ராமாயணத்தை கேட்டாலே நீ வேதத்துல என்ன இருக்கோ, வேத புருஷனே ராமன், அந்த வேதமே ராமாயணம்னு பெரியவர் இருக்கார். அப்படியே பரம கிரந்தம் ராமாயணம். பூர்வத்திலே ரத்னாகரன் வேடுவன் ஒருத்தர் இருந்தார். அந்த ரத்னாகரன் வந்து வண்ண பகவானுடைய வம்சத்தில் பிறந்தவன். அந்த வேடுவர் தொழில் என்ன, வேடுவர் தொழில் வரிப்பழி கொள்ளை, மிருகங்களை வேட்டையாடல், இதுதான் பண்ணிட்டு இருந்தான். இப்படி ரத்னாகரன் காட்டுல போர்வாள் வாழ்வாள் எல்லாம் மடக்கி அவருடைய பொருட்களை அபகரிச்சுட்டு கொடுக்கலன்னு அவர்களை கொலையும் செய்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு முறை நாரத பகவான் சப்த ரிஷிகளுடன் நாரத பகவான் வந்தார். இந்த ரத்னாகரன் பார்த்தோன்னா நாரத பகவான் தன் கழுத்துல ஒரு அற்புதமான ரத்னஹாரம் போட்டிருந்தார். யோ சுவாமிகளே நில்லும் கொஞ்ச நேரம். என்னப்பா என்ன சமாச்சாரம்? ஏதோ கழுத்துல மாலை போட்டுட்டு இருக்கேன், நீ தான் சன்னியாசி, ஒரு வீணை வச்சுட்டு இருக்க, சாமிகளா இருக்க, துளசி மணி மாலை போட்டுனா எதுக்கு உனக்கு ரத்னஹாராங்க? அப்ப நாரத பகவான் சிரிச்சுட்டு, சரிப்பா நான் கொடுத்துடுறேன், ஆனா நீ செய்யக்கூடிய இந்த தொழில் இருக்க மகா பாபமானது, பிறர் பொருளை அபகரிப்பது மகா பாபமானது. இந்த பாபத்தால் உனக்கு இப்ப நல்லா இருக்கலாம், பிற்காலத்துக்கு ஒரு தண்டனை கிடைக்கும், உனக்கு கஷ்டங்கள் வரும். இது வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தையை கேட்டதில்லை ரத்னாகரன். குடு இல்லைன்னா கொல்லு பிடிக்கிற மாதிரி இருந்தான். முதல் நாரத பகவான் வந்து இந்த மாதிரி யாரோ சொல்றாரு, பாபமா சொல்றாரு அப்படின்னு யோசனை பண்ணான். அப்ப நாரத பகவான் சொல்றார், அப்ப நீ செய்யக்கூடிய செயலுக்கு பாபம் உண்டாகிறது, இந்த பாபத்திலே உன் குடும்பத்தாருக்கு பங்கு இருக்கா, போய் கேட்டு வா சொன்னார். சுவாமி அதுக்குள்ள நீங்க ஓடி போயிட்டா நான் ஓட மாட்டேன், இங்கே இருக்குன்னா. அப்ப நாரத பகவானை ஒரு மரத்துல காட்டுக்கொடிகளால் கட்டிடுறாங்க. ரத்னாகரன் நாரத பகவானை கட்டிடுறான். நாரத பகவானுக்கு நாராயண 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 ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு.